பொதுவா இத வந்து இன்விடேஷன் அது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். மீதி எல்லாம் லீடர்ஸ் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ நான் ரொம்ப ஸ்டார்ட்டிங்ல பண்ணக்கூடிய வேலை வந்து இன்விடேஷன் தான். ஸோ இதுல நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம்? எங்க எப்படி இன்வைட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. பார்த்த உடனே எந்த இடத்துல வேணாலும் இன்வைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவோம். அது ஒரு தவறு. 2வது வந்து எனக்கு ஐடி தேவை, எனக்கு டார்கெட் அப்படின்ற மாரி நம்ம இன்வைட் பண்ணியிருப்போம். யார் அவங்க, என்ன ஏதுன்னே தெரியாம அவங்க இன்வைட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இன்விடேஷன்ல நம்ம பண்ண தவறுகள். ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சி கெஞ்சி இன்வைட் பண்ணியிருப்போம். எனக்காக ஒரு ஐடி போடுங்க, எனக்காக இந்த ப்ராடக்ட் வாங்குங்க, எனக்காக இந்த பிளான் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த தவறு பண்ணியிருப்போம். ஹைப் கொடுத்து இன்வைட் பண்றது கோடி கோடியா சம்பாதிக்கலாம். ஜாயின் பண்ணா போது மட்டும் லைஃபை டோட்டலாவே மாத்திக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்க லைஃபை டோட்டலா மாத்திரும் அப்படின்றது. நாங்கள் ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் சார். இல்லை நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் போட்டால் போதும் சார். நீங்கள் கொடி சொன்னாயிலாம் சார். நம்ம இந்த மாதிரி சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கோம். யாரு இந்த மாதிரி நமக்கு தெரியும் இது இருக்கு, நம்ம தேவையில்லாம ஜாஸ்தி சொல்றோம் அப்படின்னு ஒரு தேவை இருக்கும். 2வது இதுல சூப்பர் பாயிண்ட் என்ன தெரியுமா? நல்லதெல்லாம் நம்ம சொல்லுவோம், அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது. கெட்டதெல்லாம் அவனே நினைச்சுக்கிடுவான். அவன் கெட்டது என்ன நினைச்சுக்கிடுவான்னா இல்லாதெல்லாம் நினைச்சுக்கிடுவான். ஏன்னா கெட்டதை நம்ம சொல்ல மாட்டோம். கரெக்டா? இந்த மாதிரி இருக்கா? அதாவது இன்வைட் பண்ணும்போது நம்ம நல்லது மட்டுமே சொல்லக்கூடாது. அதுல உள்ள கெட்டது லைட்டா சொல்லணும். ஏன் கெட்டதை சொல்லணும் அப்படின்னா, கெட்டதை நம்ம சொல்லணும்னா அவனே எடுத்துக்கிடுவான். ஓ இது ஆள் பிடிக்கிற வேலையா, ஓ இது வந்து இந்த வேலையா அந்த வேலையா. வந்து எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி எதையாவது சொல்லி ஐடி போடுறது. அப்புறம் அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு இது அவங்க சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே போயிடுவாங்க. நம்பிக்கை இல்லாம போயிடும். அவங்க கனவு இல்லாம போயிடும். நெக்ஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் யாரையும் ஜாயின் பண்ணி விட மாட்டாங்க. என்ன அப்படின்னா நம்ம இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்றப்ப வந்து அவங்க உள்ளார வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்றது அவங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். உள்ளார வந்ததுக்கு இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அந்த பிளான்ஸ் கொண்டு வரப்ப இவ்வளவு பிவிக்கு பண்ணணும், ஒவ்வொரு மாசமும் குவாலிஃபை பண்றதுக்கு சேல்ஸ் நம்மளுக்கு கீழே நடக்கணும் அப்படின்ற பாயிண்ட் வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த இடத்துலயும் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். ஒவ்வொரு மாசமும் அவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணணும், ஒவ்வொரு மாசமும் அவங்க பிசினஸ் பண்ணணுன்ற பாயிண்ட் அவங்களுக்கு சொல்லணும். ஸோ இது சொல்லாம உள்ளார வந்து அவங்களா தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் வந்து பிசினஸ் பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து டிராவல் பண்ணவங்க இருப்பாங்க. தெரிஞ்சு அது வேல்யூ தெரிஞ்சவங்க சில பேர் ஆஹா இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த இடத்துலயே அவங்க வெளில போயிடுவாங்க. பொய் சொல்லி இன்வைட் பண்றது, என்னென்ன பொய் சொல்ல இருக்கோம் அப்படின்றத நம்ம நினைச்சுக்கலாம். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இப்போ நம்ம என்னென்ன பொய் எல்லாம் சொல்லி ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பவர் தெரியாம இன்வைட் பண்றது. ஸோ இந்த இந்த பாயிண்ட்டுக்கு வந்து மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க, நம்ம எந்த இடத்துலயாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பவரை சொல்றோமா? ஸோ ஒன்லி இன்கம், லைஃப் சேஞ்சிங், இந்த கடன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தான் சொல்லுவோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட ரியலான பவர், ஸோ மக்களோட அந்த ஸ்ட்ரென்த், ஸோ மக்களோட பழகுறது, நெட்வொர்க்கிங் விஷயங்களை நம்ம எங்கேயாவது சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கோமா? நிறைய லீடர்ஸ், நம்ம எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட பல வருஷங்கள் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ஜெக்ஷன் அள்ளி முடிக்கும் போது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பவர் பற்றி சொல்ல மாட்டாங்க. அப்படி பண்ணும், இந்த ப்ராடக்ட் இப்படி பண்ணும், அதை செஞ்சிருக்கு இதை செஞ்சிருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பாவியா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பவரை சொல்லுங்கப்பா. இது என்ன பிசினஸ்? நம்ம கடை வைக்கிற பிசினஸா? இது கடை வைக்கிற பிசினஸா இல்லாட்டா ஆளு சேர்க்கிற பிசினஸ்? என்ன பிசினஸ்? இதோட பவர் சொல்லுங்க. 17 லட்சம் 20 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்களா இப்போ? அவங்களாம் எப்படி வந்தாங்க? இந்த பிசினஸோட பவர், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பவர் இதை சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். இதை வந்து அவங்க அவங்க செஷன்ல மக்கள்கிட்ட சொல்லும் போது இந்த பாயிண்ட் சொல்ல மாட்டாங்க.
ப்ராடக்ட் பத்தி, ஹெல்த்தை பத்தி, அதை பத்தி எல்லாம் சொல்றீங்களே தவிர நெட்வொர்க்கோட பவர் என்ன, இது எவ்வளவு பெரிய வாழ்க்கையை மாத்தும், ஃபியூச்சர்ல எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும், பேசிவ் இன்கம் எப்படி கிரியேட் பண்ணும், நம்ம நினைச்ச வாழ்க்கை எப்படி வாழ முடியும், ஹெல்த் வெல்த் எப்படி கிரியேட் பண்ணும். நாளைக்கு நம்ம டீம்ல மட்டும் போய் ஹாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே போதும், எல்லாம் பின்னாடி ஒரு பெரிய செட்டப் உருவாக்கி நிற்கும். அத இன்னைக்கு இவன் சொன்ன மாதிரி நீ லக்கி, உனக்கு என்ன, நீ பைக் வச்சிருக்க, நீ கார் வச்சிருக்க, உனக்கு என்ன அப்படிங்க. லக்கியாடா வரும், சும்மா வந்துச்சு லக்கி, 45 வருஷம் நாயா வளைச்சிருக்கு, லக்கி எப்படி வரும். அப்படி நீங்க அந்த பிசினஸோட பவர் இந்த பஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிறகு வந்துட்டு நமக்கு அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நெட் மார்க்கெட்டிங் பவர் நம்ம சொல்றோம். எஸ், ஒவ்வொருத்தட்டையும் மறந்துடாதீங்க. 4 பேர்ட்ட சொல்லிங்கன்னா ஒருத்தட்ட ஞாபகம் இருக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க, ஒவ்வொருத்தட்ட சொல்லுங்க. இந்த ஒன்று தான் அவங்களை திருப்பி போடும். இந்த ஒன்று தான் நிறைய பேர் வந்து நெட் மார்க்கெட்டிங் விட்டு போகாம வைக்கும். திரும்ப 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 அவங்க நெட் மார்க்கெட்டிங் வர்றதுக்கு காரணமே இந்த ஒன்று தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நல்லா இருக்கலாம். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சம்பாதிக்கல அப்படின்னாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னால கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம வந்து தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாலே மட்டும் போதும். ஸோ அது மூலியமா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நம்மளுக்கு தெரியும் அந்த பவர். இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமா தான் நம்மளுக்கு எம்எம்ஜி கிடைச்சிருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமா தான் நம்மளுக்கு கோல்டு இருக்குன்றது தெரியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமா தான் நம்ம ஹெல்த் பார்த்துக்கணும், வெல்த் கிரியேஷன். ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்க பிசினஸ்லாம் பண்ணாம இந்த நெட்வொர்க் மார்க்கெட் டிராவல் பண்ணாலே இவ்வளவு விஷயங்கள் கிடைக்கும்ன்றது அந்த வேல்யூவையும் நம்ம சொல்லணும் அப்படின்றது. இன்னைக்கு இருக்கிற நிறைய நீங்க பெரிய பெரிய லீடர்ஸ், பெரிய பெரிய மோட்டிவேஷனல், பெரிய பெரிய பிசினஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா சரி, அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணல. ஆனா அவங்களுக்கு இந்த தாட்ஸ் வந்தது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரேடிங்கை பார்த்ததுக்கு அப்புறம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், 20 மில்லியன் வியூஸ் இருக்கு. சந்தீப் மகேஸ்வரி சொல்லிட்டு ஹிந்தியில இருக்காங்க, 20 மில்லியன் வியூஸ். அவங்க லட்சக்கணக்கான ட்ரேடிங் நடத்துவாங்க, ஃப்ரீயா நடத்துவாங்க. யூடியூப்ல இருந்து பைசா வாங்குறது கிடையாது, இதுல இருந்து பைசா கிடையாது. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பிசினஸ் பண்ணி 24 ஹவர்ஸ் சாதனை பண்ணி கோடிக்கணக்கான மக்கள் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நான் இவ்வளவு பெரிய விஷயம் ஆறதுக்கு காரணம் என்னை ஒரே ஒரு தடவை நெட் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கூட்டு போனாங்க. அப்பதான் என் மண்டே ஓப்பன் ஆச்சு. ஓ, இதுல இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ண முடியுமா, இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா, ஒரு மனுஷனால இப்படிலாம் ஆக முடியுமா அப்படின்னு என் மைண்டை ஓப்பன் பண்ணது நெட் மார்க்கெட்டிங். இந்த மாதிரி பல லீடர்ஸ் இருக்காங்க, அவங்க நெட் மார்க்கெட்டிங் பண்ணல, ஆனா மண்டே ஓப்பன் பண்ணது அங்க இருந்தான். எனக்கு என் மண்டே ஓப்பன் பண்ணது நெட் மார்க்கெட்டிங் மீட்டிங் தான். இல்லடா இவ்வளவு சம்பாதிக்காங்க, இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனா அதுல நம்ம போல, வேற வகையில நம்ம போனோம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஓப்பனிங்க்கு நெட் மார்க்கெட்டிங் போடும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம டீம் மெம்பர்ஸை வந்து இந்த மாதிரி டக்குன்னு கொண்டு வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ புதுசா வரவங்க, புதுசா அந்த மெச்சூரிட்டி இல்லாதவங்க, இந்த மாதிரி எம்எம்ஜி மாதிரி சிஸ்டம்ல படிக்காதவங்களுக்கு ஸோ அங்கேயும் சம்பாதிக்கலாமான்னு டைவெர்ட் ஆகி இதை விட்டுட்டு டோட்டலாக அங்கே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போய் போய் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இஸ் அந்த ஷார்ட்டா இன்கம் பண்றது, ஷார்ட்டா டீம் பில்ட் பண்றது, ஷார்ட்டா லீடரை ஃபைண்ட் அவுட் பண்றது. சொல்லிடுறேன், ஒண்ணு வந்து இந்த வந்து அவசர அவசரமா, இப்ப கல்வெனி சொன்ன மேட்டர், அவசர அவசரமா நம்ம கூப்பிடும்போது வரல, அவரு ஜாயின் பண்ணிட்டாரா உடனே போனை கட் பண்ணிட்டு வா அப்படின்னு கோபி கூப்பிட்ட மாதிரி உடனே கூப்பிட்ட மாதிரி. இவரு நம்ம கூப்பிடும்போது வரலையா, 2 வருஷம் கழிச்சு கூப்பிட்டோன்னா டக்குனு போய் இவரு கூட ஜாயின் பண்ணிருமா. அப்போ எவ்வளவு பேசிக் காமன் சென்ஸ் இல்லாம இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா. அவருக்கு அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லை. இவன் கூப்பிடும்போது நம்ம போகலையே, நம்ம கூப்பிட்டா வருவானா அப்படின்னு அந்த டவுட் கூட இல்லாத, ஒரு காமன் சென்ஸ் இல்லாத அப்பாவிகளா இருக்காங்க. அப்படி பாக்குறேன். ரெண்டாவது நான் பாயிண்ட் வந்து, நம்ம எம்எம்ஜில ஆல்ரெடி வீடியோ இருக்கு. யாராவது இந்த பிசினஸ் கூப்பிட்டாங்கன்னா வா, என் பிசினஸ் நான் உனக்கு சொல்றேன், உன் பிசினஸ் எனக்கு சொல்லு, 2 பேரும் கேட்போம், அதுல எது பெட்டுன்னு விசாரிப்போம், அப்படின்னா வா பேசுவோம், அப்படி சொல்லணும். ஆனா முதல்ல நான் தான் என் பிசினஸ் சொல்லுவேன், நீ ரெண்டாவது தான் சொல்லணும். அப்படி இந்த மாதிரி அவனை பிடிச்சு வைக்கலாம். 2 அவங்க அதாவது இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்றாங்க, அவங்க கம்பெனில என்ன நல்லது இருக்கு, என்ன கெட்டது இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். அப்புறம் எவ்வளவு கோமாளித்தனம் பண்றாங்க, நம்ம கூப்பிட்டு வச்சு ஒருத்தனை கோமாளி பேசுடா அப்படின்னு சொல்லி அவன் பேச வச்சு அவங்க என்னெல்லாம் தப்பு பண்றாங்கன்னா அதுல இருந்து நம்ம நம்ம படிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு அவங்களோட நம்ம கம்பெனி எவ்வளவு பெரிய பெட்டர் கம்பெனின்னு தெரியறது நல்லா இருக்கும். மூணாவது, இதே மாதிரி ஒருத்தன் என்னைக்காவது நம்மகிட்ட வந்தான் அப்படின்னா, உன் கம்பெனில இந்த ஓட்டைகள்லாம் இருக்கு, என் கம்பெனில இதான் இருக்கு, வேணா ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்றதுக்கும் உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லவ் மாதிரி நம்ம எப்போ எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியாம நம்ம இன்வைட் பண்றோமா, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்களுக்கு இந்த ஒரு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அவங்களோட டைம் கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபார்மேட்ல இல்லாம பேசிக்கிட்டே இருந்து தொடர்ந்து அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு லவ் மாதிரி என்ன பிசினஸ் பண்றீங்க, என்ன ஏது, அவங்க சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அவங்களுக்கு என்ன தேவைகள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுல இருந்து அவங்க புரிஞ்சு இன்வைட் ஆகி உள்ளார வரணும். ஸோ ஒரு லவ் மாதிரி நடக்கணும் அப்படின்றது. ஜி ஜிகே எம்எம்ஜி வந்து கண்டிப்பா காம்படிஷனே கிடையாது.
நான் பழைய இன்டர்நேஷனல் ட்ரைனர்ஸ், நீங்க பெரிய பெரிய புக்கு, நெட் மார்க்கெட்டிங் புக்கு, ட்ரைனிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்க. அதுல எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க அவசர அவசரமா பேசணும், டக்குன்னு போனை வச்சிடணும், மீட்டிங் மட்டும் தானே, வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்க கூடாது. எல்லாரும் இதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பார்த்து படிச்சு ஒரு ப்ராக்டிக்கலா அன்பா பாசமா உண்மையா இது எப்படி செய்ய முடியும்னு நினைச்சு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்க அன்பா பாசமா லவ்வா பண்ற ஒரு விஷயம். அந்த ஒரு காம்படிஷன் வந்து நம்ம தகுத்து நிக்கிறோம். அப்புறம் இது வந்து அன்பால பாசத்தால இந்த கூட்டமும் சரி, நீங்க கூட்டு வர கூட்டமும் சரி, எல்லாத்தையும் உண்மையா நேர்மை இருக்கும்போது என்னைக்குமே இன்னைக்கு இல்ல நான் நாளைக்கு நம்மளை தேடி மக்கள் கண்டிப்பா வருவாங்க. நம்ம பிசினஸ் கண்டிப்பா செட் ஆகும்.